இரண்டாவது, நீங்கள் மத்தேயுவை வாசிக்கும் பொழுது, மார்க்கில் வாசிக்கும் பொழுது, ரெண்டு இடங்களிலும் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஏலி கரெக்டா, ஏலோயி கரெக்டா? ஏலி என்பது என்ன, ஏலோயி என்பது என்ன? நீங்கள் இந்த மத்தேயு மார்க் வாசிக்கும் பொழுது, மத்தேயு எழுதப்பட்டது யாருக்கு என்று சொன்னால் யூதர்களுக்கு, மார்க் எழுதப்பட்டது யாருக்கு என்று சொன்னால் ரோமர்களுக்கு எழுதப்பட்டது. மத்தேயு சுவிசேஷத்தை வாசிப்பீர்களானால் இந்த மத்தேயு யூதர்களுக்கு எழுதப்பட்டபடினாலே யூதர்களுக்கு எபிரேய மொழி நன்றாய் தெரியும். ஆகையினாலே அரமிக் மொழியை கலந்த எபிரேய மொழியிலே சொல்லப்பட்டதுதான் ஏலி ஏலி என்ற ஒரு வார்த்தை. நீங்கள் மார்க் சுவிசேஷத்தை வாசிக்கும் பொழுது எலோயி எலோயி என்று வரும் பொழுது, எலோயி என்பது அராமிக் மொழியை முழுமையாய் கொண்டது. ரோமர்களுக்கு ஈப்ரூவும் தெரியாது, அராமிக்கும் தெரியாது, கிரேக்க மொழி தான் தெரியும். ஆனால் கிரேக்க மொழி மாத்திரமே தெரிந்தவர்களுக்கு அந்த வார்த்தையை அப்படியே அவர் மொழிபெயர்த்து கொடுக்கிறாரே ஒழிய அதை கிரேக்க மொழி சார்ந்ததாகவும் கொடுக்கவில்லை. அதற்கு தான் கிரேக்கத்தில் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு தமிழில் நமக்கு சொன்ன மாதிரி இங்கிலீஷ்ல மை காட் why thou hast forsaken me அப்படின்னு இங்கிலீஷ்ல வருது. அதே மாதிரி கிரேக்க மொழியில வந்திருக்கும், அவ்வளவுதான். அப்போ மத்தேயு எபிரேயத்தை சார்ந்தும் மார்க்கு அரமேய மொழியை சார்ந்தும் சொன்னபடியினாலே தான் உங்களுக்கு இந்த வார்த்தையிலே ஒரு மாறுதல் வருகிறது.